வைகோ அவர்கள் மாபெரும் புரட்சியாளனாக கல்லூரி மாணவர் பருவத்திலேயே வளர்ந்து வருகிற திருமாவை நாம் கைப்பற்றியாக வேண்டும் என்று கருதி அண்ணன் திருமாவை கரம் பிடித்து கூட்டி கொண்டு போய் கலைஞரிடத்திலே அறிமுகப்படுத்திய வரலாறு. ஏன் இதெல்லாம் பதிவுறேன்னா, அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஆரம்ப நிலையே திராவிட முன்னேற்ற கழகம் தான், தொடக்க நிலையே திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி வைகோவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தலைவனை உருவாக்கியதோ அதை போல இன்னொரு தலைவனை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகள், சொற்பொழிவுகள், கருத்தரங்குகள் அன்றைக்கு தேவைப்பட்டது. அதை உள்வாங்கிக் கொண்ட திருமா 1983ஆம் ஆண்டு ஈழத்தில் ஜூலை கலவரம் உருவாகுகிற போது, நான் ஏன் அந்த ரெண்டு தலைவர்களையும் பேசுறேன்னா, எந்த திமுகவில் இருந்து உருவானாரோ வைகோ அவர்களும், எந்த ஈழத்திற்காக தன்னை தியாகம் செய்தாரோ வைகோ அவர்களும், அதே திமுகவில் இருந்து வளர்ந்து வந்த அண்ணன் திருமாவளவன் அதே ஈழ தாயகத்திற்கும் தன்னையே உருக்கி கொண்டவர். ரெண்டு தலைவர்களை நம்ம ஒரே பார்வையில் தான் பார்க்கிறோம். ரெண்டு பேரும் என்ன நோக்கத்திற்காக உழைத்தார்கள்? சற்று மாறுதல். பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டார், புரட்சியாளர் அம்பேத்கரை திருமா தலைவராக ஏற்றுக்கொண்டார். தமிழர்களுக்காக உழைக்கிறேன் என்று உத்தரவிட்டார் வைகோ. இல்லை, தமிழர்களுக்கும் சேர்த்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் உழைக்கிறேன் என்று சொன்னார் திருமா.